பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை எப்படி நடைபெறுகின்றன? நாம் தினமும் தாவரங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அவை உணவை எங்கே இருந்து பெறுகின்றன என்பதை நாம் எப்போதாவது யோசித்திருக்கின்றோமா? மனிதனோ விலங்குகளோ உணவை வெளி உலகில் இருந்து எடுத்துத்தான் சாப்பிட்டு உயிர் வாழ்கின்றனர். ஆனால் தாவரங்கள் அவை தங்களுக்கு தேவையான உணவை தாமாகவே தயாரித்துக் கொள்கின்றன. இதைத்தான் ஒளிச்சேர்க்கை எனும் போட்டோசிந்தசிஸ் என்று அழைக்கின்றோம். இன்று நாம் ஒளிச்சேர்க்கை என்பது என்ன, அது எப்படி நடைபெறுகின்றது என்பதை எளிமையாக புரிந்து கொள்வோம். ஒளிச்சேர்க்கையின் அடிப்படை தத்துவம் என்ன? ஒளிச்சேர்க்கை என்பது தாவரங்கள் சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை வளிமண்டலத்தில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நிலத்திலிருந்து நீர் ஆகிய மூன்றையும் பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான பசுமை சர்க்கரையை தயாரிக்கும் ஒரு இயற்கை வேதியியல் செயல் ஆகும். எங்கே நடைபெறுகின்றது? ஒளிச்சேர்க்கை தாவரத்தின் இலைகளில் உள்ள பச்சையம் எனும் குளோரோபிளாஸ்ட் சிறு உயிர் அணுக்களில் நடைபெறுகின்றது. இதில் குளோரோஃபில் எனும் பசுமை நிறமுள்ள தனிப்பெரும் மூலக்கூறு ஒன்று சூரிய ஒளியை உறிஞ்சி இந்த வேதியியல் செயலை நடத்துகின்றது. நமக்கு இதனால் நன்மைகள். ஒளிச்சேர்க்கை மூலமாக தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. நாம் சுவாசிக்க உதவும் வாயுவும் அதுதான். இது உலகின் முதன்மை உணவு தயாரிப்பு முறையாகும். அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு இங்கிருந்துதான் தொடங்குகின்றது. உலகளாவிய அளவில் கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைக்கும் முக்கிய செயலாகவும் ஒளிச்சேர்க்கை இருக்கின்றது. இரவு நேரத்தில் என்ன நடக்கின்றது? ஒளி இல்லாத இரவு நேரங்களில் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. அப்போது அவை நம்மைப் போலவே சுவாசம் செய்கின்றன. ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. அதனால்தான் மிக அடர்ந்த காடுகளில் இரவில் நமக்கு சுவாசிக்க சிரமம் ஏற்படுகின்றது. நிறைவாக, ஒளிச்சேர்க்கை என்பது இயற்கையின் அற்புதமான விஞ்ஞான செயல்களில் ஒன்று. தாவரங்கள் தான் உலகில் உணவின் முதல் நிலையை தொடங்குகின்றன. நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனும் நம் உணவுகளும் அனைத்தும் இந்த ஒளிச்சேர்க்கையின் காரணமாகவே கிடைக்கின்றன. அறிவியலை நேசியுங்கள், இயற்கையை பாதுகாக்கும் புரிதலை வளர்த்து கொள்ளுங்கள். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.